Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about oogenesis. What is oogenesis? Oogenesis is the development of ovum from oogonia. The process of formation of ova is called oogenesis. Oogenesis differs from spermatogenesis in several ways. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஸ்போம்ஸ் எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த ப்ராசஸ் டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா. ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் கம்பேர் பண்ணும்போது த oogenesis டிஃபர் இன் செவரல் வேஸ். மேலில் நடக்கக்கூடிய ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ். ஒரு பியூபர்ட்டி ஸ்டேஜில் ஸ்போம்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுன்னா டெவலப் ஆக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கிற அது அந்த பாய் வந்து டில் த ஏஜ் ஒரு 70 80 90 இயர்ஸ் வரைக்கும் உயிரோடு இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கும். அதில் எந்த ஒரு பிரேக் டவுனும் இருக்காது. அதனால் பியூபர்ட்டியில் இருந்து அவங்க இறக்குற வரைக்கும் அந்த ப்ராசஸ் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கிறதுனால ஸ்பெர்மட்டோஜெனிசிஸை கம்ப்ளீட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஃபீமேலில் அப்படி கிடையாது. ஃபீமேலில் வந்து oogonia அப்படிங்கிற அந்த செல் வந்து அந்த குழந்தை ஃபீமேல் பேபியாக இருந்தால் அம்மாவோட யுட்ரஸில் இருக்கும்போதே மதரோட யுட்ரஸில் இருக்கும்போதே அந்த oogonia என்ன ஆயிரும் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த செல்ஸ் வந்து அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த oogonia என்னாகாது ஃபார்ம் ஆகாது. எந்த ஒரு ஆடும் அந்த ஆஃப்டர் த பர்த்தில் அந்த குழந்தைக்குள்ளே இருக்காது. சரியா, அந்த ஃபீமேல் பேபிக்குள்ளே. பட் எப்போ பியூபர்ட்டி அட்டன் பண்ணுதோ 11லேருந்து ஒரு 13-14 இயர்ஸ்க்குள்ளே வந்து அந்த குழந்தை பியூபர்ட்டியை அட்டன் பண்ணும்போது தான் இந்த oogonia என்ன ஆகும்னா ஸ்டார்ட் ஆகும், க்ரோ ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த மொத பியூபர்ட்டி அட்டன் பண்ணுற அந்த ஸ்டேஜை நம்ம மெனார்கின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூவாக ஒரு 50 இயர்ஸ் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபீமேல் பேபியோட பாடியில் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அவங்க அடல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு எண்டு 50 இயர்ஸில் வரும்போது அந்த ஓவுலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். அந்த ஸ்டேஜை நம்ம மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மெனோபாஸ்க்கு அப்புறம் அவங்க திரும்ப எத்தனை வருஷம் உயிரோடு இருக்காங்களோ அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் திரும்ப ஓவுலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும் இல்லையா. அதனால் ஃபீமேலில் நடக்கக்கூடிய oogenesis அப்படிங்கிற ப்ராசஸை இன்கம்ப்ளீட் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு மந்தில் பேபி கருவில் உருவாக்கும் போது டோட்டலாக பார்த்திங்கன்னா 1700 ப்ரைமரி ஃபாலிகுல்ஸ் செல்ஸ் வந்து உற்பத்தி ஆகும். இந்த செல்ஸ் வந்து ரேப்பிடாக டிவைட் ஆகி ஒரு செகண்ட் மந்த் வரும்போது 6 lakhs செல்ஸ் வரைக்கும் அப் டு 6 lakh செல்ஸ் வரைக்கும் டிவைட் ஆகும். அதே 5 month அந்த பேபி வந்து அம்மாவோட வயிற்றில் ஒரு ஃபீமேல் பேபியாக அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது 7 million அளவுக்கு என்னாகும் அப்படின்னா இந்த செல்ஸ் வந்து உற்பத்தி ஆகும். அட் பர்த் டைமில் பார்த்தா 2 million ஏகப்பட்ட செல்ஸ் வந்து பார்த்திங்களா இந்த 7 million இருந்த செல்ஸு டீஜெனரேட் ஆகி அதாவது அட்ரேசியா அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்கில் இன்வால்வ் ஆகி பர்த் டைமில் 2 million ஆஃப் செல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். பியூபர்ட்டி டைம் அந்த குழந்தை வந்து பிறந்ததுக்கப்புறம் பியூபர்ட்டி டைம் வரும் இல்லையா 11லேருந்து ஒரு 13 இயர்ஸு அந்த டைமில் பார்த்திங்கன்னா 60,000 to 80,000 ஆஃப் ஃபாலிகுல் செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த ஓவரி. அட்ரேசியா அப்படின்றது இஸ் த டீஜெனரேஷன் ஆர் ரீசார்ப்ஷன் ஆஃப் த ஃபாலிகுல்ஸ். இட் அக்கர்ஸ் டியூரிங் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் at any stage of primary or secondary growth. இந்த oocyte வந்து நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கும் இல்லையா ப்ரைமரி அண்ட் செகண்டரி க்ரோத் டைமில் எல்லாம் இந்த செல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது அங்கே ஸ்பேசியஸ் இருக்காது. அதனால் ஒரு சில செல்ஸ் என்ன ஆகும்னா டீஜெனரேட் ஆகும், அழிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்து வரக்கூடிய அந்த 7 million மேலே இருந்து வரக்கூடிய அந்த செல்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக டீஜெனரேட் ஆகி ஃபைனலாக பியூபர்ட்டி டைமில் 60,000 to 80,000 செல்ஸ் வரைக்கும் இருக்கும். இதில் இருந்து அவங்க இந்த அவுட் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ் உமன் பொசஸ் டியூரிங் பர்த் ஒன்லி அபவுட் 300 to 400 வில் ஓவுலேட் பிஃபோர் மெனோபாஸ். அவங்க மெனோபாஸ் முடிகிற வரைக்கும் இத்தனை செல்ஸ்லேருந்து எத்தனை ஓவம் தான் வந்து வரும் ஓவுலேட் ஆகும். 300லேருந்து 400 செல்ஸ் தான் ஓவுலேட் ஆகும்.
But other hand, males produce more than 500 billion sperms in their lifetime. Okay, see this structure. This is the sectional view of ovary. The first place hilum. இதுதான் hilum அப்படிங்கிற ஏரியா. இந்த hilumங்கிற ஏரியாவில் பிளட் வெசல்ஸ் வந்து நிறைய ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த பிளட் வெசல்ஸ் மூலமாக தான் அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய ஓவரிக்கு என்ன வரும், பிளட் வந்து சப்ளை ஆகும். பிளட் மூலமாக நியூட்ரியன்ஸ் எல்லாமே சப்ளை ஆகும். The first one is primordial follicles. In embryo, 4th to 5th weeks, gonads develops. Immature ova originating from dorsal endoderm of yolk sac. இம்மெச்சூரில் இருக்கக்கூடிய இந்த செல்ஸ் வந்து எங்கே உற்பத்தி ஆகும் அப்படின்னா டார்சல் எண்டோடர்ம் ஆஃப் த யோக் சாக். இதை வந்து கொனாடல் ரிச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொனாடல் ரிச்சஸை நோக்கி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிரைமோடியல் ஜெர்ம் செல்ஸ் வந்து மைக்ரேட் ஆகும். இந்த கொனாடல் ரிச்சஸ் தான் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வளரக்கூடிய ஒரு பிளேஸு. ஃபீமேலுக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வளரணும் இல்லையா, அந்த ஓவரி, ஓவிடக்ட், யுட்ரஸ் இதெல்லாம் வளரக்கூடிய பிளேஸு தான் கொனாடல் ரிச்சஸ். பிரைமோடியல் ஜெர்ம் செல்லு மைக்ரேட் ஆகி இந்த கொனாடல் ரிச்சஸ்க்கு போகும். போனதுக்கப்புறம் இட் இஸ் இன்வால்வ் இன் த மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ். மைட்டாட்டிக்ஸ் டிவிஷன்ஸ் மூலமாக இன்வால்வ் ஆகி இந்த செல்ஸ் என்ன ஆகுனா நிறைய செல்ஸை வந்து உருவாக்கும். இந்த செல்ஸை தான் உவோகோனியா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃபுல்லி ஃபாலிக்கிள்ஸ். இந்த மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸை சுற்றியும் என்ன பண்ணுன்னா ஃபாலிக்கிள் செல்ஸும் வந்து உற்பத்தி ஆகும். இந்த ஃபாலிக்கிள் செல்ஸோட மெயின் ஒர்க் என்னென்னா ப்ரொடியூஸ் த ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் அண்டு ப்ரொஜெஸ்ட்ரான். அதே மாதிரி ஓவம்க்கு வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ப்ரொடக்ஷனை வந்து கொடுக்கக்கூடியது. த ஃபாலிகுலர் செல்ஸ் ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் கிளானுலுரா செல்ஸ். இந்த ஓவம் சுற்றி ஒவ்வொரு ஓவமும் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலர் செல்ஸ் இருக்கும். இதோட மெயின் ஒர்க்கு ஹார்மோன் வந்து உற்பத்தி பண்ணும், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். இது எப்படின்னா ஸ்பெர்ம் செல்லை சுற்றியும் பார்த்திங்கன்னா செர்டோலி செல்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. செர்டோலி செல்ஸோட மெயின் ஒர்க் என்ன, நரிஸ் பண்ணுறது, அந்த ஸ்பெர்ம்ஸ்க்கு வந்து தேவையான நியூட்ரிட்டிவ் ஃபுட் மெட்டீரியலை கொடுக்கறது தான் இந்த செர்டோலி செல்ஸோட ஒர்க் இல்லையா. இந்த ஒர்க்கை தான் ஓவோஜெனிசிஸில் ஓவமை சுற்றி இந்த ஃபாலிகுலார் செல்ஸ் வந்து செய்யும். சரியா. இந்த பிரைமோடியல் ஃபாலிகுலார் செல்ஸ் என்னாகும் அப்படின்னா மைட்டாட்டிக் செல் டிவிஷன்ஸ் மூலமாக நிறையா செல்ஸை உற்பத்தி பண்ணும். அதுதான் பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ். பிரைமரி ஃபாலிக்கிள்ஸில் இதை பிரைமரி ஓவோசைட்டுன்னு சொல்லலாம். இந்த டைமில் சிம்பிள் கியூபாய்டல் எபித்தீலியம் செல்ஸ் வந்து டெவலப் ஆகும். இதை சுற்றி பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு அடுக்கான கிரானுலேசா செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த டைமில் ஜோனா பெலுசிடா அதே மாதிரி கிரானுலேசா செல்ஸ் வந்து ஜோனா பெலுசிடாவை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா. இந்த ஜோனா பெலுசிடா இஸ் கிளைகோப்ரோட்டீன். இது வந்து ஒரு கிளைகோப்ரோட்டீன். இந்த டைமில் எந்த ஒரு கேவிட்டியும் அந்த செல்லுக்குள்ளே இருக்காது. there is no any cavity. primary follicles then secondary follicles மெச்சூர் ஆகும். செகண்டரி ஃபாலிக்கிள்ஸில் பார்த்திங்கன்னா oocytes ஆர் சரவுண்டட் பை மெனி லேயர். ப்ரைமரி ஃபாலிக்கிள்ஸில் ஒரு சிங்கிள் லேயர் வந்து சரவுண்ட் ஆகிருக்கும். செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ் வரும்போது கொஞ்சம் க்ரோத் ஆகிருக்கும் இல்லையா, அப்போது ஒரு 3 லேயர்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். கனெக்டிவ் டிஷ்யூ செல்ஸ் adjacent to granulosa cells are converted into 2 or 3 layers இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த 2 லேயர்ஸ் என்னென்ன அப்படின்னா தீக்கா இன்டர்னா அண்டு தீக்கா எக்ஸ்டர்னா. இதில் செவரல் ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டிஸ் வித்தின் கிரானுலோசா செல்ஸ். இதில் நிறைய கேவிட்டிஸ் வந்து ஃப்ளூயிட் இருக்கக்கூடிய கேவிட்டிஸ் வந்து நிறைய உற்பத்தியாகி இருக்கும். இந்த தீக்கா இன்டர்னா தீக்கா எக்ஸ்டர்னா அப்படிங்கிற லேயர்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் இல்லையா. இதோட ஒர்க் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ் டெர்சரி ஃபாலிக்கிள்ஸாக என்னாகும் டெவலப் ஆகும். இந்த டெர்சரி ஃபாலிக்கிள்ஸ் அப்படிங்கிறத செகண்டரி ஓவோசைட்னு சொல்லுவோம். இந்த டைமில் கிரானுலோசா செல்ஸ் வந்து நல்லா என்னாகும் டெவலப் ஆகிரும். அதே மாதிரி தீக்கா இன்டர்னா தீக்கா எக்ஸ்டர்னாலாம் நல்லா டெவலப் ஆகும். ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி வந்து சிங்கிள் கேவிட்டியாக ஃபார்ம் ஆகும். செகண்டரி ஃபாலிக்கிள்ஸில் நிறையா கேவிட்டிஸ் இருந்திருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கேவிட்டி ஆண்ட்ரமாக டெவலப் ஆகும்.
ஃபஸ்ட்டு மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் கம்ப்ளீட்டட். இந்த டைமில் ஃபஸ்ட்டு மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். த டெர்சரி ஃபாலிக்கிள்ஸ் வந்துட்டு மெச்சூர் கிரேஃபியன் ஃபாலிக்கிள்ஸாக என்னாகும், டெவலப் ஆகும். ஜோனா பெலுசிடா வெல் டெவலப். தென் ஃபைப்ரஸ் ப்ரொடக்டிவ் கவரிங் தீக்கா எக்ஸ்டேனா அண்ட் தீக்கா இன்டானா இதெல்லாம் இருந்தது இல்லையா, இது எல்லாமே இந்த மெச்சுரேஷன் டைமில் ஃபாலிக்கிள்ஸ் டைமில் நல்லா டெவலப் ஆகும். அதே மாதிரி அந்த கேவிட்டி ஆண்ட்ரம் வில் வெல் டெவலப்டு, நல்லா வெல் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த மெச்சூர் கிரேஃபியன் ஃபாலிக்கிள்ஸ் என்னவா சேஞ்ச் ஆகுது, செகண்டரி ஊவோசைட்டாக சேஞ்ச் ஆகும்போது இந்த இடத்துல ரப்சர் ஆகும். ரப்சர் ஆகி இது என்ன பண்ணுன்னா ஒரு ஓவாவை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஓவா வெளியில் வரும்போது அந்த இடத்துல இருக்க ஃபிம்ப்ரியே அப்படிங்கிற ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அதை என்ன பண்ணுன்னா அந்த ஓவாவை அப்படியே வாங்கி ஃபிலோப்பியன் டியூப்குள்ளே விட்டுடும். இந்த ஃபிலோப்பியன் டியூப்குள்ளே போன அந்த ஓவரி ஆம்புலா அப்படிங்கிற பிளேஸில் ஒரு 2 days வரைக்கும் உயிரோடு இருக்கும். ஏதாவது ஸ்போம்ஸ் வருதா அப்படின்னு. ஸ்போம்ஸ் வந்தது அப்படின்னா அது கூட சேர்ந்து ஃபர்டிலைசேஷன் நடந்து ஒரு பேபியை ஃபார்ம் பண்ணும். அந்த டைமில் கார்பஸ் லியூட்டியம் இருக்கு இல்லையா, இந்த கார்பஸ் லியூட்டியம் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணி அந்த பேபி 10 month நல்லா உயிர் வாழ்கிறதுக்கு, நல்லா க்ரோ ஆகிறதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரீட் பண்ணி ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த கார்பஸ் லியூட்டியமில் செக்ரீட் ஆகக்கூடிய ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா அந்த ஓவம் வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆயிரும், சரியா, டீஜெனரேட் ஆயிரும். இறந்ததுக்கப்புறம் இந்த கார்பஸ் லியூட்டியம் என்ன பண்ணும் அப்படின்னா கார்பஸ் அல்பிகன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்காராக வந்து மாறிடும். அதுக்கப்புறம் இந்த கார்பஸ் அல்பிகன்ஸை நம்மளுடைய பாடி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த ஓவரியில் அவுட்டர் சைடை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கார்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, த ஓவரி கார்டெக்ஸில் தான் பார்த்திங்கன்னா அவுட்டர் ஏரியாவில் த ஜெர்மினல் எபிதீலியல் செல்ஸ், த ஓவரி கார்டெக்ஸ் என்டர் ஆகும், சரியா. த பிரிமோடியல் ஜெர்ம்ஸ் எல்லாம் இதுதான் மாறும். த பிரிமோடியல் ஜெர்ம் செல்ஸ் டிவைடட் பை மைட்டாட்டிக் செல் டிவிஷன் அண்ட் ப்ரொடியூஸ் மில்லியன்ஸ் ஆஃப் எக் மதர் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ஓவகோனியா. இதெல்லாம் எங்கன்னா இந்த கார்டெக்ஸில். கார்டெக்ஸ் ஆஃப் ஓவரி கண்டைன்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஒவேரியன் ஃபாலிக்கல்ஸ். இந்த கார்டெக்ஸில் தான் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய இந்த ஒவேரியன் ஃபாலிக்கல்ஸ் வந்து இருக்கும். நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, பிரிமாடியல் ஃபாலிக்கல்ஸ், பிரைமரி ஃபாலிக்கல்ஸ், செகண்டரி ஃபாலிக்கல்ஸ், டெர்சரி ஃபாலிக்கல்ஸ், இந்த மாதிரி எல்லா ஃபாலிக்கல்ஸும் இருக்கக்கூடிய பிளேஸ் எங்கே, கார்டெக்ஸ் ஆஃப் த ஓவரி. தென் இன்னர் சைடு, நீங்கள் பாருங்கள் ஏரோ மார்க் போடுறேன், இந்த இன்னர் சைடில் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மெடுலா. Medulla of ovary is formed by loose connective tissue and blood and lymphatic vessels. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா lymphatic vessels இருக்கும், இது வந்து ஒரு connective tissue. அதே மாதிரி blood சப்ளை பண்ணுறதுக்காக அந்த இடத்துல எல்லாமே என்ன இருக்கும், blood vessels வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம இந்த ஓவரியோட ஸ்ட்ரக்சரை டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பாயிண்ட் போகலாம். What is oogenesis? Oogenesis is the process of development of the female gamete or ovum or egg in the ovaries. So, இந்த எக்குக்கு இன்னொரு நேம் என்ன, ஓவம்னு சொல்லலாம், ஃபீமேல் கேமெட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஃபீமேல் கேமெட்டில் ஓவம் தென் எக்கு, இந்த ரெண்டு ஓவம் சொல்லலாம், எக்குன்னு சொல்லலாம். These two are developed in process is known as oogenesis. During fetal development, certain cells in the germinal epithelium of the fetal ovary divide by the mitosis and produce millions of eggs mother cell or oogonia. During the fetal development, அதாவது fetal வந்து மதரோட யுட்ரஸில் இருக்கும்போதே இந்த ஜெர்மினல் எபிதீலியம் செல்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். இந்த ஜெர்மினல் எபிதீலியம் செல்ஸு மைட்டாசிஸ் செல் டிவிஷன்ஸில் இன்வால்வ் ஆகும்போது மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து உற்பத்தி ஆகும். இந்த மில்லியன்ஸ் ஆஃப் த செல்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எக் மதர் செல்ஸ் ஆர் oogonia அப்படின்னு சொல்கிறோம். நோ மோர் oogonia ஆர் ஃபார்ம்டு ஆர் ஆடட் ஆஃப்டர் த பர்த். oogonia அப்படிங்கிறது பேபி அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே எல்லாமே உற்பத்தி ஆயிரும், மில்லியன்ஸ் கணக்கில் உற்பத்தி ஆயிரும்.
குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் த பர்த்து உபகோனியா வந்து திரும்பவும் எந்த ஒரு ஆடும் ஆகாது, திரும்பவும் அது டிவைட் ஆகாது. ஓகே. The next, the oogonial cells start dividing and enter into prophase one of the meiotic division first to form the primary oocyte. இதை வந்து ஓகோனியா எந்த செல் டிவிஷனுக்கு இன்வால்வ் ஆகும் அப்படின்னா ப்ரொப்போஸ் ஒன் ஆஃப் மியாட்டிக் டிவிஷன்ஸில் இன்வால்வ் ஆகி இட் ஃபார்ம் த ப்ரைமரி oocyte. ஓகேவா? ஓகோனியா என்னவா சேஞ்ச் ஆகும்? ப்ரைமரி oocyte ஆகும். நிறையா செல்ஸ் வந்து உற்பத்தி ஆகும். அதனால் இந்த ஸ்டேஜை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் ஆர் ப்ரோலிஃபரேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஓவோஜெனிசிஸில் டோட்டலாக 3 ஃபேஸஸ் வந்து நடக்கும். ஒன்று வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ், தென் செகண்ட் ஒன் இஸ் த growth phase, third one is the maturation phase. Now we will see one by one. இந்த ஓகோனியா ப்ரைமரி oocyte-ஆக மாறுது இல்லையா, இந்த ஸ்டேஜ் இந்த ஃபேஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ் ஆர் ப்ரோலிஃபரேஷன் ஃபேஸ். ப்ரோலிஃபரேஷன் அப்படின்னாவே செல்ஸ் வந்து நிறைய மல்டிப்ளை ஆகி இன்க்ரீஸ் ஆகிறது தான். சரியா? அதனால் இதுக்கு ப்ரோலிஃபரேஷன் ஃபேஸ்னு சொல்லலாம். த பிரைமோடியல் ஜெர்மினல் செல்ஸ் டிவைட் ரேப்பிட்லி ஆர் ரிப்பீட்டட்லி டு ஃபார்ம் த oogonia. The oogonia multiply by the mitotic divisions and form the primary oocyte which pass through the growth phase. Okay, which are temporarily arrested at this stage. இந்த ஸ்டேஜில் டெம்பரவரியாக அதோட growth என்னாகும்? அரெஸ்ட் ஆகி அப்படியே நிற்கும். The primary oocytes then get surrounded by single layer of granulosa cells to form the primordial or primary follicles. இந்த பிரைமரி oocyte சுற்றி சிங்கிள் லேயரில் குரோனோலோசா செல்ஸ் வந்து என்னாகும்? ஃபார்ம் ஆகும். இதை நம்ம பிரைமோடியல் ஆர் பிரைமரி ஃபாலிக்கிள்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஃபாலிக்கிள்ஸோட மெயின் ஒர்க் என்னென்னா இந்த oocyte சுற்றி ப்ரொடக்ஷன் கொடுக்கறது ப்ளஸ் ஹார்மோன்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா செக்ரீட் பண்ணோம். ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரான் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த ஃபாலிக்கிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். A large number of follicles degenerate during the period from birth to puberty. மில்லியன்ஸ் கணக்கில் வந்து இந்த oocytes வந்து உற்பத்தி ஆகும் இல்லையா, இது அந்த பேபி வளர வளர பர்த்துலேருந்து பியூபர்ட்டி வரைக்கும் இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ஏஜ் அட்டன் பண்ணுற வரைக்கும் இந்த ஃபாலிக்கிள்ஸ் என்னாகும் அப்படின்னா நிறையா ஃபாலிக்கிள்ஸ் வந்து டீஜெனரேட் ஆயிரும் during the period from birth to puberty. So at puberty only 60,000 to 80,000 follicles are left in each ovary. ஒவ்வொரு சைடில் இருக்கக்கூடிய ஓவரிலையும் பார்த்தீங்கன்னா 60,000லேருந்து 80,000 ஆஃப் த ஃபாலிக்கிள்ஸ் மட்டும்தான் இருக்கும். சரியா? இந்த ஓவரி பார்த்திங்கன்னா ஹெல்ட் இன் பொசிஷன் பை மீசோவேரியம் லிகமெண்ட். இந்த ஓவரி ரெண்டும் டைட்டாக எந்த லிகமெண்ட்டில் எந்த தசைநாரோட ஒட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மீசோவேரியம் அப்படிங்கிற லிகமெண்ட் தான் டைட்டாக பிடிச்சிருக்கும். ஈச் மந்த் ஈச் ஓவரி ரிலீஸிங் அண்ட் எக். ஒரு மந்த்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ஓவரி வந்துச்சு அப்படின்னா இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேருந்து அந்த ஓவரி வந்து ஒரு எக்கை ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? ஒவ்வொரு மந்த்தும் ஓவரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்கை ரிலீஸ் பண்ணும். ரைட் சைடில் ஓவரி ஒரு எக்கை ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடில் அடுத்த மந்த்து வந்து ஒரு ஓவரியை ரிலீஸ் பண்ணும். ஓவரியிலேருந்து ஒரு எக்கை வந்து ரிலீஸ் பண்ணும். சரியா? சப்போஸ் அந்த அந்த லேடி ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா எக் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிடும் டில் த டெலிவரி வரைக்கும். சரியா? இது வந்து 1 மார்க் கொஸ்டின். பியூபர்ட்டி பர்த்லேருந்து பியூபர்ட்டி வரைக்கும் ஃபாலிக்கிள் செல்ஸ் எல்லாம் டீஜெனரேட் ஆகிட்டு எத்தனை செல்ஸ் வந்து ரிமைனிங் இருக்கும் ஒவ்வொரு ஓவரிலையும் அப்படின்னா 60,000லேருந்து 80,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு primary follicles get surrounded by many layers of granulosa cells and a new theca layer form the secondary follicles. ஸோ இந்த ப்ரைமரி ஃபாலிக்கிள்ஸை சுற்றியும் திரும்ப ஒரு லேயராக இருந்தது மெனி லேயர்ஸ் ஆஃப் கிரானுலோசா செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். தென் நியூவாக தீக்கா லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். தென் இந்த ஸ்டேஜை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா?
இந்த செகண்டரி ஃபாலிக்கல்ஸ் அப்படிங்கிறத growth ஸ்டேஜ்னு சொல்லும். The growth phase of the oogenesis is longer. பிரைமரியை விட இது longer. In the growth phase, the size of the primary oocyte increase enormously. The cytoplasm of the oocyte becomes rich in RNA, DNA, ATP and enzymes. The RNA, DNA, ATP எல்லாம் ரொம்ப important. The oogonia multiply by mitotic division. Each primary oocyte is surrounded by large granulosa cells to form primary follicles. சரியா? இதில் இந்த செகண்டரி ஃபாலிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகி முடிச்சிருச்சு. The fluid filled space, the antrum develop in the follicles and gets transformed into tertiary follicles. இந்த செகண்டரி ஃபாலிக்கல்ஸ் டைமில் ஃப்ளூயிட் ஃபில்டு கேவிட்டி ஆண்ட்ரம் வந்து டெவலப் ஆகும். தென் அதுக்கப்புறம் இந்த ஃபாலிக்கிள்ஸ் என்னவா சேஞ்ச் ஆகுது, க்ரோத் ஆகுது, டெர்சரி ஃபாலிக்கிள்ஸாக சேஞ்ச் ஆகும். The theca layers gets originated into an inner theca interna and outer theca externa. இந்த செகண்டரி ஃபாலிக்கிள்ஸ் டைமில் தீக்கா லேயர் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, இந்த தீக்கா லேயர் இந்த டெர்சரி டைமில் என்னவா டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, 2 லேயராக டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. இன்னர் தீக்கா இன்டர்னா அண்டு அவுட்டர் தீக்கா எக்ஸ்டர்னா அப்படின்னு 2 லேயராக ஃபார்ம் ஆகும். At this time, the primary oocyte within the tertiary follicles grow in size and complete its first meiotic division and forms the secondary oocyte. சரியா? இந்த டைமில் primary oocyte tertiary follicles grow ஆகிடுச்சு இல்லையா, grow ஆகும்போது அதோட சைஸில் grow ஆகிருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு மியாட்டிக் டிவிஷன்ஸ் வந்து இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆகிட்டு செகண்டரி oocyte என்ன பண்ணியிருக்கு, ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த செகண்டரி oocyte தான் என்னது, ஓவரியில் இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு ஓவம் இல்லையா. இட் இஸ் an unequal division resulting in the formation of the large haploid secondary oocyte. இது வந்து ஒரு unequal divisions-ஆக இருக்கும். இந்த டைமில் ஒரு லார்ஜ் ஹேப்ளாய்டு செகண்டரி oocyte வந்து ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் அது கூட ஒரு ஃபஸ்ட்டு போலார் பாடியும் ஃபார்ம் ஆகும். ஹேப்ளாய்டு அப்படின்னாவே இந்த இடத்துல என்ன இருக்கும், ஒன்லி 23 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஊவோகோனியாவில் 46 குரோமோசோம் இருந்தது. அது அப்படியே வந்துட்டு என்னாகும் அப்படின்னா, இப்போது செகண்டரி oocyteல வரும்போது பாதியாக என்னாகும், அந்த குரோமோசோம்ஸ் ரெடியூஸ் ஆகி ஒரு ஹேப்ளாய்டு செகண்டரி oocyte-ஆக ஃபார்ம் ஆகும். தட் மீன்ஸ் 23 குரோமோசோம்ஸ் தான் இதில் இருக்கும். ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு போலார் பாடி வந்து டெவலப் ஆகுது. த ஃபஸ்ட்டு போலார் பாடி டிஸ்இன்டிகிரேட்ஸ். அதுக்கப்புறம் இந்த உருவான போலார் பாடி என்ன ஆயிரும், அழிஞ்சு போயிடும், டிஸ்இன்டிகிரேட் ஆயிரும். During the fertilization, the secondary oocytes undergoes second meiotic division and produce a large cell, the ovum and second polar body. ஃபர்டிலைசேஷன் நடந்தது அப்படின்னா இந்த செகண்டரி oocyte என்னாகும் அப்படின்னா மியாட்டிக் டிவிஷன்ஸில் இன்வால்வ் ஆகி ஒரு லார்ஜ் செல்லை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுதான் ஓவம். அண்டு இந்த ஓவம் கூட சேர்ந்து செகண்ட் போலார் பாடியும் உருவாகும். The second polar body are degenerate. ஸோ இந்த போலார் பாடியெல்லாம் உருவாகும், பட் அது என்ன ஆயிரும், உடனே டீஜெனரேட் ஆயிரும், அழிஞ்சிரும். The tertiary follicles eventually become a mature follicles or Graafian follicles. இந்த tertiary follicles தான் என்னவா மெச்சூர் ஆகுது, மெச்சூர் follicles இல்லைன்னா அதர்வைஸ் known as Graafian follicles மெச்சூர் ஆகுது. இந்த ஸ்டேஜை தான் நம்ம oogenesis-ஓட தேர்டு ஸ்டேஜ்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் மெச்சுரேஷன் ஃபேஸ். oocytes maturations refers to a release of meiotic arrest at allows oocytes to advance from prophase 1 to metaphase 2 of the meiosis. Oocyte maturation is defined as a re-entry into meiosis that occurs just prior of ovulation and subsequent fertilization. சரியா? each primary oocytes வந்து undergoes two maturations division, meiosis 1 and meiosis 2 to form the ovum. இந்த டைமில் இந்த கிரேஃபியன் ஃபாலிக்கிள்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இஃப் இந்த கிரேஃபியன் ஃபாலிக்கிள்ஸில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஒரு ஓவம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா, இது ரப்சர் ஆகி வெளியே வரும்.
If fertilization does not take place, second meiotic division is never completed and egg disintegrate. சப்போஸ் ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா இந்த செகண்ட் மியாட்டிக் டிவிஷன்ஸ் என்ன ஆகும், கம்ப்ளீட் ஆகாமல் எக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஓவம் வந்து என்ன ஆகும்னா டிஸ்இன்டிகிரேட் ஆகிரும், அழிஞ்சி போயிடும். ஏன்னா அந்த ஓவமை ஸ்போம் மீட் பண்ணால் மட்டும்தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா அங்கே என்ன மீட் ஆகலை, ஒரு எக்கும் ஒரு ஸ்போமும் மீட் பண்ணிக்கல. அப்போ மீட் பண்ணலை அப்படிங்கும்போது ஃபர்டிலைசேஷன் டஸ் நாட் டேக்ஸ் பிளேஸ். அந்த டைமில் த செகண்ட் மியாட்டிக் டிவிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. அட் த எண்ட் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் இன் ஃபீமேல் ஈச் பிரைமரி oocytes rise to only one haploid ovum. இந்த எண்ட் ஆஃப் த கேமிட்டோஜெனிசிஸில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் டைமில் இந்த பிரைமரி oocyte ஒரு ஹேப்ளாய்டு ஓவத்தை மட்டும்தான் என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணோம். ஹேப்ளாய்டு ஓவம் அப்படின்னாவே 23 குரோமோசோம் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸெல். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததை ஓவோஜெனிசிஸோட ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா. இந்த ஓவோஜெனிசிஸோட ப்ராசஸை நம்ம ஷார்ட்டாக இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Eggs are produced in the ovary of female by a process called oogenesis. So what is oogenesis? Eggs are produced in the ovary of female by a process called oogenesis. It is produced from the oogonia present in the ovary. இந்த oogonia அப்படின்றது ஓவரியில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. த எக்ஸ் ஆர் த ஓவம் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த டிப்ளாய்டு பிரைமரி oocyte பை மியாசிஸ். மியாசிஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளாய்டு பிரைமரி oocyte வந்து உற்பத்தி ஆகும். 2 polar bodies are also formed during meiosis 1 and 2. Unlike spermatogenesis that occurs every day, oogenesis occur only in a month. ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்ரிடே அது நடக்கக்கூடியது. நம்ம ஆல்ரெடி ஸ்பெர்மட்டோஜெனிசிஸில் பார்த்தோம் இல்லையா, ஒரு நாளைக்கே எத்தனை செல்ஸ் வந்து உற்பத்தி ஆகும், எவ்வளோ பார்த்தோம் வந்து 200 மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து உற்பத்தி ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. பட் oogenesisல வந்து அப்படி கிடையாது. ஓவம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒன்று மட்டும்தான் உற்பத்தி ஆகும். ஸ்டார்டிங் ஃப்ரம் பியூபர்ட்டி மெனார்கியிலேருந்து எண்ட் அட் த மெனோபாஸ் வரைக்கும். Similar to the spermatogonia, the first reproductive cell is known as oogonia, which is a stem cell. இதை தான் வந்து இந்த oogonia-வை தான் நம்ம ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்கிறோம். Therefore, oogonia have the ability of self-renewal and self-differentiation. Thousands of oogonia divide into around 7 million germ cells from செகண்ட் டு 7th மந்த்து. செகண்ட்லேருந்து 7th மந்த் வரைக்கும் இந்த oogonia பார்த்திங்கன்னா எவ்வளோ தௌசண்ட்ஸ்க்கு மேலே 7 மில்லியன் germ cells வந்து உற்பத்தி பண்ணும். ஆஃப் த எம்ப்ரியோனிக் டெவலப்மெண்ட் த oogonia divide the மைட்டாட்டிக் டு ப்ரொடியூஸ் த பிரைமரி oocyte. இந்த oogonia வந்து மைட்டாட்டிக் செல் டிவிஷன்ஸ் மூலமாக என்னாகும் அப்படின்னா ஒரு பிரைமரி oocytes-ஐ உற்பத்தி பண்ணும். இந்த பிரைமரி oocytes undergo meiotic division till the டிப்ளோட்டின் ஸ்டேஜ் இந்த எம்ப்ரியோனிக் ஸ்டேஜ். இந்த பிரைமரி oocyte-ல 2n போட்டிருக்காங்க இல்லையா, அப்போ எத்தனை குரோமோசோம் இருக்கும், 46 குரோமோசோம் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். த ப்ராசஸ் ஆஃப் செல் டிவிஷன்ஸ் அண்ட் அட்டைன் இன்ஆக்டிவ் ஸ்டேஜ். இந்த டைமில் இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் வந்து இருக்கும். பிரைமரி oocyte இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்கும். அதாவது ஃபியூட்டல் லைஃப், அம்மாவோட கர்ப்பப்பையில் அந்த ஃபீமேல் பேபி இருக்கும்போது நடக்கக்கூடிய ப்ராசஸ் இது எல்லாமே. சரியா. த செல்ஸ் டிவிஷன்ஸ் ப்ராசஸ் இஸ் அரஸ்டட் அன்டில் த கேர்ள் அட்டைன் பியூபர்ட்டி. பியூபர்ட்டி அட்டன் பண்ணுற வரைக்கும் செல் டிவிஷன் இந்த டைமில் அரெஸ்ட் ஆகி நடக்கவே நடக்காது. த சம் பிரைமரி oocytes ஹாவ் ஆல்சோ பீன் ஃபவுண்ட் டு பி அரஸ்டட் அன்டில் 50 years ஆஃப் ஏஜ். ஒரு சில oocytes பார்த்திங்கன்னா அது 50 years வரைக்கும் அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே இருந்து கூட அழிஞ்சு போயிடும். மோஸ்ட் பிரைமரி oocytes ஆர் டெஸ்ட்ராய்டு அண்ட் அரவுண்ட் 400 primary oocytes divided in the gametes upon attaining divisions in unequal, and one secondary oocytes and one polar body are formed from the primary oocyte.
இந்த ப்ரைமரி ஓவோசைட் வந்து என்ன பண்ணுவோன்னா போலார் பாடியை வந்து ஃபார்ம் பண்ணும். த சைட்டோபிளாசம் இஸ் கண்டைனிங் இன் த செகண்டரி ஓவோசைட். செகண்டரி ஓவோசைட்டையும் ஃபார்ம் பண்ணும். இந்த 2n ப்ரைமரி ஓவோசைட் இருக்கு இல்லையா, இது இந்த செல் டிவிஷன்ஸில் இன்வால்வ் ஆகி ஃபஸ்ட்டு போலார் பாடியை உற்பத்தி பண்ணும், ஆஸ் வெல் அஸ் செகண்டரி ஓவோசைட்டையும் உற்பத்தி பண்ணும். சரிங்களா? இந்த செகண்டரி ஓவோசைட்டில் ஒன்லி 23 குரோமோசோம்ஸ் தான் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். 23 குரோமோசோம்ஸ் தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இதை என்ன சொல்கிறோம், ஹேப்ளாய்டு செல்லுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த போலார் பாடி என்ன ஆயிரும், டெஸ்ட்ராய் ஆயிரும். இந்த செகண்டரி ஓவோசைட்டு தான் என்ன பண்ணும் அப்படின்னா திரும்பவும் செல் டிவிஷன்ஸில் இன்வால்வ் ஆகி செகண்டு போலார் பாடியை உற்பத்தி பண்ணும். அதே மாதிரி ஒரு ஓவம் லார்ஜ் செல்லையும் உற்பத்தி பண்ணும். இதை வந்து ஏன் லார்ஜ் செல்லுன்னு சொல்கிறோம், அதை நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ்லேயே ரொம்ப பெரிய செல்லுன்னு பார்த்தோம்னா இந்த ஓவம் தான். ஓவம் இஸ் த லார்ஜஸ்ட் செல்லு இன் த ஹியூமன் செல். அதே மாதிரி ஸ்போம் தான் என்னது, ஸ்மாலஸ்ட் செல் ஆஃப் த ஹியூமன் செல். இந்த ஓவம் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இப்போ ஓவம் ஃபார்ம் ஆகி ஃபெர்டிலைசேஷன் நடந்தது அப்படின்னா கம்ப்ளீஷன் ஆஃப் மியாசிஸ் 2 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து இருக்கும். அப்போது ஓவம் ப்ளஸ் அதோட ஸ்போம் சேர்ந்தது அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் நடந்து நியூவாக வந்து ஒரு ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகி அதுலேருந்து பேபி வந்து வளரும். சரியா? சப்போஸ் ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை, த ஸ்போம்ஸ் இஸ் நாட் என்டர் இன்சைடு த யுட்ரஸ் அப்படின்னா அந்த இடத்துல 2 days வரையும் ஸ்போம்காக வெயிட் பண்ணிவிட்டு ஆம்புலாவில் எக்கு வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆயிரும், அழிஞ்சிரும். சரிங்களா? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது oogenesis. I hope you understand this topic. Thanks for watching. Kindly like, share and subscribe our channel to get the upcoming videos. Have a fabulous day.